நிகிதாவோட குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். ஏற்கனவே சிறைக்கு போயிருக்காங்க. நிகிதாவோட அண்ணன், அவங்க அண்ணியோட தம்பி, அவங்க அப்பா எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிகிதா கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பல பேர் ஊடகங்களில் பேச ஆரம்பித்தாங்க. நிகிதா முதல் டாக்டர் நம்மளாலேயும் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எந்த டாக்டர் அப்படின்னு பார்த்தா நிகிதா இப்போ ஒரு விஷயத்தில் இவர் பெண்ணுன்றனால ஏமாந்துருப்பார் டிஎஸ்பி. நிகிதா அப்போ காவல்துறையே ஏமாத்திருக்கு. இப்போ நியாயமாக பார்த்தா காவல்துறை ஏமாத்துனதுக்கும் ஒரு புகார் நிகிதா மேலே, காவல்துறையை மோசடியாக புகார் கொடுத்தது ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருக்கும், இந்த உயிர் போனதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்கும். இந்த மாதிரி பல பிரிவுகளில் நிகிதா கைது செய்ய போகிறாங்க. மாண்புமிகு நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் கவனத்தில் கொள்ளணும். என்னென்னா, காவல்துறைக்கு பாடம் புகட்டுவோம் இந்த வழக்கில் அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு பெரிய அச்சத்தை பல காவலர்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னும் போது, இனிமேட்டு இப்போ தேர்தல் காலம்ன்ற போது இப்போது அஜித்குமார் கொலை அரசுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் அடிச்சு. அப்போ ஒரு 5 காவலர்கள் மன்னிப்பு கேட்குற அளவு வந்து அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அவருடைய லாக்அப் மரணம் குறித்து நம்மளே ஏற்கனவே பேசியிருந்தோம். நிகிதா அளித்ததே பொய் புகார் அப்படின்னு சிபிஐ விசாரணையில் தெரிய வந்தது. அதோட பின்னணி என்ன சார்? அதாவது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்று ஒரு நிகிதா ஒரு புகார் கொடுக்குறாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவிலில் இருக்க காவலாளி மீது. கோவிலுக்கு வந்தோம், கோவிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காரை பார்க் பண்ண சொல்லி காரை கொடுத்தோம். சக்கர நாற்காலி அவர் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு எங்ககிட்ட பணம் கேட்டு டிமாண்ட் பண்ணார். அப்போயே நான் அவர் மேலே டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கிட்ட போயிட்டு பார்க்கும்போது நகை இல்லை. எதனால் அந்த 9 சவரன் நகையை எடுத்து வச்சுருந்தோன்னா, அம்மா உடல்நல சரியில்லாமல் ஸ்கேன் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். ஸ்கேன் பண்ணுற இடத்துல நகையெல்லாம் கழட்ட சொன்னனால 9 சவரன் நகையை அம்மா கழட்டி வச்சாங்க. அப்புறம் அம்மா சொல்லிட்டாங்க, ஏன் ஸ்கேன் பண்ணிட்டீங்களான்னு கேட்டதுக்கு, இதில் கேட்டது காவல்துறை தரப்பில் கேட்டதுக்கு, இல்லை அம்மா சொல்லிட்டாங்க, நான் மடப்புறம் காளியாத்தால பார்த்துட்டு தான் நான் ஸ்கேன் பண்ணுவேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னனால அந்த நகையெல்லாம் அப்படியே பேக்கில் வச்சுட்டு நாங்கள் வந்தோம். வண்டி எடுத்துகிட்டு போகும்போது 9 சவரன் நகையும் காணோம், 2500 பணமும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்ததாகவும், அந்த புகாரை டைரெக்டாக டிஎஸ்பி கையிலேயே கொடுத்ததாகவும், டிஎஸ்பி கிட்ட தகவல் மூலிமா கொடுத்ததா, கடிதம் மூலிமா கொடுத்ததா, இல்லை டிஎஸ்பி ஒபேமை ஆர்டர்னு சொன்னனால லோக்கல், நம்ம ஏற்கனவே இதை பற்றி விரிவாக பேசணும், லோக்கல் காவல் நிலைய இன்ஸ்பெக்டருக்கே இந்த விஷயம் தெரியாமல் டிஎஸ்பி, அதாவது நம்ம ஊரில் எஸ்பி, ஏசி ஸ்பெஷல் டீம், டிசி ஸ்பெஷல் டீம், இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம்ன்ற போது டிசி ஸ்பெஷல் டீம் டிசி சொல்கிறத கேட்கணும், டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம், ஏசி ஸ்பெஷல் டீம், அந்த மாதிரி ஒரு 5 பேர் அனுப்புகிறாங்க. சோன்சோ, ஆனந்த், பிரபு, கண்ணன், சங்கர பாண்டி, இன்னொன்று ஒரு 5 பேர், 5 காவலர்கள் ஸ்பெஷல் டீம் காவலர்கள் 27ஆம் தேதி அவரை நைட்டு தூக்கிட்டு போகிறாங்க. 28ஆம் தேதி மாலை அவர் லாக்அப் காவல்துறை பாதுகாப்பில் இருக்கும்போதே அவர் இறந்து போனதாகவும், மறுநாள் அங்கே அதை பற்றி விரிவாக ஊடகங்கள் தமிழகம் முழுவதும் பேசப்பட்டுச்சு. அவர் அஜித்குமார் காவலாளி, 29 வயது காவலாளி பண்ணோன்னே தமிழகம் முதல்வரே ஒரு 2 அமைச்சர்கள் அங்கே போயிருக்காங்க. போய் அவங்க வீட்டுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்துருக்காங்க. முதல்வரே நேரடியாக அந்த இறந்து போன அஜித்குமாரோட சகோதரர்கிட்டையும் அவங்க அம்மாக்கிட்டையும் எடுத்த உடனே, அம்மா சாரிம்மா அப்படின்ற வார்த்தையை முதல்வர் கேட்ட வரலாறுலாம் இருந்துச்சு. அப்போதுலேருந்து எல்லாரும் ஒரு டைமாக பேசும்போது யார் இந்த நிகிதான்ற விஷயத்தை நம்ம எடுத்து பேசி அவங்கள விரிவாக பேசிகிட்டு இருக்கும்போது, நிகிதாவோட குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். ஏற்கனவே சிறைக்கு போயிருக்காங்க. நிகிதாவோட அண்ணன், அவங்க அண்ணியோட தம்பி, அவங்க அப்பா எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிகிதா கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பல பேர் ஊடகங்களில் பேச ஆரம்பித்தாங்க. நிகிதா முதல் டாக்டர் நம்மளாலேயும் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எந்த டாக்டர் அப்படின்னு பார்த்தா, பேராசிரியர் இருக்க டாக்டர் அப்படின்ற மாதிரி, டாக்டர் எம்பிபிஎஸ் அப்படின்ற மாதிரி, அப்படி ஒரு டாக்டர் பட்டத்தை ஒரு திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிகிதா தலைமறைவாயிட்டாங்க. சைலண்ட் மோடில் ஆனதுக்கப்புறம் பிரச்சனை கொஞ்சம் கைது செய்யப்பட்டு சர்ச்சைகள் பெருசாக இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் நாளில் அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே பின்ன நல்லவங்க மாதிரி காட்டுறதுக்காக ஒரு 10க்கும் மேற்பட்ட வலைவலியில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு குக்கரில் அரிசி புழு உட்காந்தா கூட அந்த புழு ஒரு கரண்டியால் தான் எடுத்து விடுவேன், நான் கொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இருக்க திருமாரஞ்சி
அப்படின்னு தானே அவர் கூட தன்னுடைய நேர்காணலில் விரிவாக சொல்லியிருந்தார். என்னென்னா, ஐயோ நான் வேறு யாரும் நினச்சேன், நிக்கிதான்னு பார்த்தா என்ன 2004ஆம் ஆண்டே வந்து என்னை திருமணம் செய்து என்கிட்டயே பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட பணத்தை வாங்கி விட்ட குடும்பம் அதுன்னு சொல்லி தான் நான் அது பொய்ன்னு சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட அப்புறம் தான் சொன்னார். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், நிக்கிதா வந்து ஒரு சீட்டிங் 420 சொல்லிட்டு நம்ம ஐபிஎஸ்சில் சொல்லிகிட்டு இருந்தோம். பட் இந்த கொலை நடக்கும்போது பிஎன்எஸ் செக்ஷனாக மாறினால அந்த செக்ஷனில் நம்ம சொல்லலை. நிக்கிதா வந்து அப்போது வந்து அதாவது இறந்து போன அஜித்குமாரோட குடும்பத்துக்கு ஒரு இடமும் அரசு சார்பில் அந்த ஊர்லேயே ஒரு இடமும் அவங்க தம்பிக்கு அவங்க சகோதரருக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது, அதாவது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுச்சு. சிபிஐக்கு மாற்றினோடனே அது சிபிஐ விஷயம் வரையே வராது அப்படின்னாங்க. சிபிஐ வந்து போனவுடனே ஏன் கைது செய்யலை, அப்படி பண்ணலை அப்படின்னு நம்ம சிபிஐக்கிட்ட கேட்க முடியாது. அதே மாதிரி சிபிஐ என்ன தான் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஊடகங்கள் கவனிச்சிட்டு இருக்கு, எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது ஜூன் மாதம் நடந்துச்சு, ஜூலை மாதம் சிபிஐ கைக்கு வந்துச்சு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 5 மாதம் முடிஞ்சு பிப்ரவரி 6ஆம் மாதம். இந்த 6 மாதங்களில் வந்து அந்த சிறையில் இருக்க 5 காவலர்கள் கூட மேற்கொண்டு ஒருத்தர் கைது செய்யப்பட்டாங்க. வாகன ஓட்டுநரையும் அதில் கைது செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு இன்ஸ்பெக்டரும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார். அதுக்கப்புறம் டிஎஸ்பி அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார். சார்பு ஆய்வாளர்கள் 2 சேர்க்கப்பட்டாங்க. மொத்தம் அந்த வழக்கில் 10 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது காரணக்கர்த்தா எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம். சிபிஐ கிட்டே இருந்தாலும் காரணக்கர்த்தா இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்காங்க, நிகிதா ஊடகத்தில் பேட்டி கொடுத்து தன்னை நல்லவங்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்களே அப்படின்னா, நகிதா வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சீட்டிங்னு திருமாரஞ்சி சொன்னாலும் அதற்கு முன்னாடியே வந்து மோசடி செய்திருக்காங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. குடும்பமே மோசடி குடும்பம் தான் அப்படின்றத ஒரு நபரே தெளிவாக சொன்னார். அவங்க உறவினர் அவங்களே ஃபோன் பண்ணி, உனக்கு வேலை வேணும்ல, உன் பையன் வேலை வேணும்ல, காலையிலக்குள்ளே வந்து அண்ணங்கிட்ட பணம் கொடுறா, தலைமைச் செயலகத்தில் அவரை வச்சு வாங்கிடலாம், இவரை வச்சு வாங்கலான்ட்டு. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு, அதுக்கு முன்னாடி இருந்த 10 ஆண்டுகள் முன்னாடி திமுக அரசு இருக்க காலத்தில் இவங்க இந்த மாதிரி மோசடி பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்க கைது செய்யப்பட்டு ஒரு சில நாட்களில் ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து மதுரையில் வந்து எஸ்பி அப்புறம் கமிஷனராக இருந்த அஸ்ராக்காருக்கு இந்த 2002 2004 காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்ததுன்ற ஒரு இது இருந்துருக்கு. இதெல்லாம் பேசப்பட்டுச்சு. இதெல்லாம் பேசப்பட்ட உடனே கைது செய்யலையே நிகிதான்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆதங்கத்தையும் கவலையும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இது ஒரு தரப்பில் காவல்துறை குடும்பத்தினர் நாங்கள் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து அஜித்குமாரை வந்து கொலை செய்தவர்களை காவலர்களை கைது செய்யுங்க, நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு பக்கம் சமூகம் ரீதியாகவும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் கட்சி சார்ந்தவும் பல கட்சிகளும் இறங்கியும் சண்டை பிரச்சனை நடந்தாலும் அமைச்சரை அந்த பகுதியில் வரக்கூடாது, ஒன்றிய செயலாளர் வரக்கூடாது, மாவட்ட செயலாளர்கள் வரக்கூடாது, இப்படிலாம் மற்ற கட்சிகள் சத்தம் போட்டிருந்தாலும் காவலர் குடும்பம் ஒரு பக்கம் தனியாக நாங்கள் என்ன பண்ணுவோம், அதிகாரிகள் சொல்கிறதானே நாங்கள் கேட்போண்டு பாதிக்கப்பட்ட காவலர்களோட குடும்பத்தினரெலாம் உட்காந்து தர்ணா பண்ணாங்க. அதையும் சமூக ஊடகங்களில் வந்து கேலி சித்திரமாகவும் வாகப்பட்டுச்சு. அதை நம்பவும் மக்கள் மறுக்கலை. காவலர்கள் நல்ல காவலர்களும் இருக்கிறாங்க, கெட்ட காவலர்களும் இருக்கிறாங்க, ஊழல்வாதிகள் இருக்காங்க, நேர்மையானவர்கள் இருக்காங்க. காவல்துறையில் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக நல்லவர்களும் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக கெட்டவர்களும் சொல்ல முடியாதனால இந்த காவலர்கள் தன்னுடைய உச்ச வரம்பு, தன்னுடைய அதிகாரத்தை மீறி ஒரு காவலாளி வந்து அவனை அடித்து கொண்டு இருக்காங்க அப்படின்றது வந்து எல்லாரும் சொன்னாங்க. அதையும் தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்தோடனே இந்த நேர்காணல் சிபிஐ விசாரணையை எந்த வகையிலையும் பாதிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் சிபிஐ தரப்பில், அதாவது இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து மாண்புமிகு நீதியரசி ஸ்ரீமதின்னு நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியாக இருந்தால், அவங்கக்கிட்ட வந்து இந்த 5 காவலர்கள் வந்து ஜாமீன் கோரி விண்ணப்பிச்சிருக்காங்க. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு வந்து விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்த உடனே சிபிஐ தரப்பில் சிபிஐ கிட்ட வழக்கு இருக்கனால அவங்க தரப்பில் நோ ஒப்ஜெக்ஷன் தரணும்ல. அப்போ அவங்க தரப்பில் விசாரணை கொடுக்கும்போது கேட்குறாங்க, இல்லை இது வந்து காவல் மரணம். அதாவது நிறைய ஊடகங்களில் ஒருத்தர் சிபிஐ அலுவலகத்துக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா உடனே இந்தந்த கேள்வி கேட்டாங்களாம், இப்படிலாம் சிபிஐ கேட்கப்பட்டுச்சு, இப்படிலாம் இவங்க பதிலளித்தாங்கன்னு எல்லாரும் சொல்கிறதுல நமக்கு எப்போதும் உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டால் சிபிஐ அலுவலகத்தில் நடக்கிறது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பத்திரிக்கையாளருக்கும் கண்டிப்பாக தெரியாது. அப்போ கடந்த வாரத்தில் கூட சிபிஐ அலுவலகத்துக்கு ஒருத்தர் போனார், அவர் இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் சொல்ல எல்லாமே புருடாதான். சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
அவங்க என்ன ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்களா இந்த கேள்வி கேட்டோம், இல்லை வெளியே வந்தவர் தான் சொன்னாரா இந்த கேள்வி கேட்டாங்க. அப்போ உங்கள் அனுமானத்தில் அடிச்சு விடுறது. அந்த மாதிரி நம்மளும் இந்த அஜித்குமார் வழக்கில் சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது அவங்க சொல்லாத விஷயத்தை சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்த மனுவில் என்ன பண்ணியிருக்காங்க, இது காவல் மரணம். காவல் மரணம்னா இந்த 5 காவலர்கள் இருக்கும்போது இந்த காவல் மரணத்துக்கு அந்த டிரைவரும் உடனடியாக இருந்திருக்காரு, அந்த டிஎஸ்பியும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காரு, அந்த வழக்கில் வந்து இன்ஸ்பெக்டரும் ஆய்வாளரும் சேர்க்கப்பட்டிருக்காரு, 2 சார்பு ஆய்வாளர் சேர்க்கப்பட்டு, அப்போ 10 பேர் இந்த வழக்கில் இருக்காங்க. அப்போ இப்போ இதுக்கு நீங்கள் வழக்கில் காவல் மரணம் இருக்கும்போது இவங்களுக்கு நீங்கள் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு தான் அதோட அர்த்தம். உடனே நீதியரசு வந்து அடுத்த கேள்வி கேட்குறாங்க, நகை காணாமல் போனது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை இல்லை அப்படின்னு சிபிஐ தரப்பில் சொன்னதா நீதிமன்றத்தில் சொன்னனால நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கி வந்து ஊடகங்களை வெளியே வந்துரு தவிர நம்ம சிபிஐ கிட்ட இருந்து நம்மளுக்கு டைரெக்டாக வரல, நீதிமன்றம் மூலயமா வந்துச்சு. அந்த மாதிரி விசாரணைக்கு இந்த மாதிரி இது வந்து உண்மையாக இல்லை. அப்போது ஒன்று நீதிபதி வந்து இது நினைத்தாவே பதறுது. அப்போ ஒன்றுமே இல்லை வழக்கில் அடிப்படையாக. அப்போ எப்படி விசாரிச்சாங்க? அப்போ எப்படி இவங்க நீதிபதி அவங்க கேட்குறாங்க அப்புறம் எப்படி மரணம் இருந்துச்சுன்னா அது வந்து டிஎஸ்பி உத்தரவின் பேரில் அவர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போ முதல் A1 நிகிதா, A2 டிஎஸ்பி வந்துடுறது. இதில் பலிகேடு ஆனது நம்ம தரப்பில் காவல்துறை தரப்பில் விசாரிக்கும் போது இந்த இன்ஸ்பெக்டர் தான் போல இருக்குது. இந்த சம்பவம்லாம் நடந்தவொன்னு தான் இன்ஸ்பெக்டரே வராராம். இது நான் அப்போதே நம்ம பேசிட்டோம் அதை பற்றி. ஏன்னா நம்ம பேசுனதுன்னு இல்லாமல் சிவகங்கை மடப்புறத்துக்கு பலமுறை இதுக்காக ஆய்வு செய்திருக்கோம், போயிட்டு பலமுறை நேரடியாக போய் ஆய்வு செய்துன்னா அந்த இதில் நம்ம சொல்கிறோம். காவல்துறைக்கே வந்து அந்த ஆய்வாளருக்கே ஸ்டேஷனுக்கு வரும்போது தான் இறந்துட்டாருன்னும் போது தான் வந்தபோது இது டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் பண்ணதா இப்படி ஒரு தகவல் இருந்தாலும் பல விஷயங்களை நம்ம அப்போது எடுத்து உரைத்தோம். அதாவது மதுரை முதல்ல செய்தியாளர்கள் காத்து கொண்டு இருக்கும்போது சிவகங்கை மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததா செய்தியாளர் தரப்பில் சொல்லியிருந்தாலும் அதை காவல்துறை தரப்புலையும் யாரும் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அதை நம்ம தான் ஏற்கனவே பேசணும். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சிவகங்கை ஜிஹெச் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து சிவகங்கை ஜிஹெச்சுக்கு மதுரை ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு அதிகபட்சம் 1.5 மணி நேரம் ஆகும். பறந்து போனாலும் பொறுமையாக போனாலும் 1.5 மணி நேரம். அப்போ சாயந்தரம் கிளம்பி நள்ளிரவு அங்கே போனதாக இரவு அங்கே போனதால் நம்ம அப்போது கேள்வி எழுப்பினோம். இப்போ காவல்துறை சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது அப்போது நீதியரசர் கேட்குறாங்க, அப்போது புகார் பொய் புகார். இப்போ சிபிஐ தரப்பில் விளக்கத்தை பதில் தர வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கவுண்டரு கொடுத்ததுக்கப்புறம் கேட்குறாங்க அப்போ பொய் புகார். அப்போ இந்த பொய் புகாரை டிஎஸ்பி சொல்லி விசாரிச்சிருக்காங்க. நினைத்தாவேல் பதறுது. அப்போ ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு உயிரை கொண்டு இருக்காங்க. இப்போ காவல்துறைக்கு இந்த வழக்கில் சரியான பாடம் புகட்டப்படும், அனைவருக்கும் ஜாமீன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த கேஸை வந்து பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ டிஎஸ்பி அதுக்கப்புறம் நிகிதா கைது நடவடிக்கை வர போகுமா? அதாவது இந்த வழக்கு இன்னைக்கு வந்து நிர்மூலம் ஆயிடுச்சுன்னு பொய் புகார்னு, அதாவது அதுல சிபிஐ ஒரு விஷயம் சொல்லுது, அறிக்கையா தயாராகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நீதிமன்றத்தில். அறிக்கையா தயாராகிட்டு, அதாவது இதுல காவல்துறையில ஒரு பல வகைகள் இருக்குங்க. புகாரை கொடுத்த உடனே சமுதாய பணி பதிவேடு சிஎஸ்ஆர் போட்டுட்டு கூப்பிட்டு விசாரிச்சு எஃப்ஐஆர் போடுறது ஒரு வகை இருக்கு. சிஎஸ்ஆர் போடுறதுக்கே 6 மாசம் அலைய விடுற காவல் நிலையம் சென்னைக்குள்ளேயும் இருக்கு. சிஎஸ்ஆரையும் போடாமல் எஃப்ஐஆரையும் போடாமல் வாங்கி வச்சுட்டு முடிச்சு விட்றதுக்கு இது இருக்குது. அப்போது சிஎஸ்ஆர் போடாமல் டைரெக்டாக எஃப்ஐஆர் போடுறது இருக்குது. அதே மாதிரி சிசிபிலையும் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்லையும் ஒருத்தரை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு எஃப்ஐஆர் போடுறதுங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எஃப்ஐஆர் போட்டு தூக்கிட்டு வர அதிகாரமும் இருக்குது. இப்போ சிபிஐ இப்போ எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், போலீஸ் மாதிரி போய் உடனே கைது பண்ணி கொண்டு வந்து நீதிமன்ற காவலில் வைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் நம்மளோட இயற்கையா மனிதர்களோட மனம், உடனே கிடைக்கணும் அப்படின்னு. நீதிபதியே பதறி இப்படி ஒரு கேள்வி இல்லை, ஆனால் உடனே கிடைக்கணும். ஆனால் சிபிஐ வந்து மற்றவங்க அதனால தான் சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, நிகிதாவோட எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியை கைது பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதோட அவங்க பெயிலே கிடைக்காது, அப்படியே தண்டனை கொண்டு போயிடுவாங்க. உறுதியாக வந்து இதில் தண்டனை நிகிதாக்கு கிடைக்கும். காரணம் என்னென்னா, எங்கிருந்தோ வந்த ஒரு பெண்ணுன்றதுனால கூட இறக்கப்பட்டு விடுமா பார்த்துக்கலாமா, நீங்கள் டாக்டர் பேசுகிறீங்க, ஒரு டிஎஸ்பியும் ஒரு டாக்டர் பேராசிரியர் கிட்டத்தட்ட ஒரு கல்லூரியோட பேராசிரியர் கிட்டத்தட்ட ஒரே அவங்களும் கெசட்டட் லெவலில் இருக்காங்களே, ஒரே லெவல் இருக்காங்களே, இப்போ இவங்களும் 2 பேரும் ஒரே ரங்கில் கூட நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அப்போது எல்லாரும் கதை இழந்த மாதிரி தலைமைச் செயலகத்தில் அவங்களுக்கு ஆள் இருக்குது, சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் ஆள் இருக்குது, சிஎம் வீட்டில் ஆள் இருக்குது, மினிஸ்டர் வீட்டில் ஆள் இருக்குது, இந்த மாதிரி கதை சொன்னாங்க. ஆதாரம் இல்லாமல் அது மாதிரி நம்மக்கிட்ட இல்லை. அந்த மாதிரி மேலிடத்துலேருந்து நான் அதிகாரம் போயிருக்கலாம். இல்லை உடனே என்ன பண்ண இந்த தரப்பில் சொன்னோம், ஓ இல்லை அந்த பெரிய கட்சி எதிர்கட்சி அந்த கட்சி தேசிய கட்சி தலைவர் ஃபோன் பண்ணார், இப்படிலாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் சிபிஐ உண்மையை விசாரிச்சிருக்கும். அப்போது டிஎஸ்பி சொன்ன உடனே டிஎஸ்பி அவங்க பேச்சை கேட்குறாரு.
அப்போது காவலர்கள் ஏமாற்றப்படுறாங்க, காவலர்கள் அத்துமீறுறாங்க. அப்போது நிகிதா இப்போ ஒரு விஷயத்தில் இவர் பெண்ணுன்றனால ஏமாந்துருப்பார் டிஎஸ்பி, நிகிதா அப்போ காவல்துறையே ஏமாத்திருக்குல்ல. இப்போ நியாயமாக பார்த்தா காவல்துறை ஏமாத்துனதுக்கும் ஒரு புகார் நிகிதா மேலே, காவல்துறையை மோசடியாக புகார் கொடுத்தது ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருக்கும், இந்த உயிர் போனதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்கும். இந்த மாதிரி பல பிரிவுகளில் நிகிதா கைது செய்யப்பட போகிறாங்க. அவங்களுக்கு சாட்சியாக இருந்த அவங்க அம்மாவும் கைது செய்யப்பட போகிறாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் தொடர்ந்து நம்ம பேசும்போது, போய் நேரடியாக அந்த கோயிலுக்கு போய் பேசும்போது எல்லாம் அந்த மடப்புறம் காளியாத்தா பார்த்துப்பா, மடப்புறம் காளி பார்த்துக்கும், மடப்புறம் காளி பார்த்துக்குன்றாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் நிகிதா வந்து இந்த மாதம் பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த வழக்கு அடுத்து விசாரணைக்கு வருது. அடுத்து விசாரணைக்கு வருதுன்னா இவங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க, பெயில் கிடைக்காது, அடுத்த வாட்டியும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக வந்து சிபிஐ தன்னுடைய அறிக்கையை தயார் பண்ணி கொடுத்துருச்சுன்னா 17ஆம் தேதிக்குள்ளே எப்போது வேணாலும் நிகிதா அரெஸ்ட் ஆகலாம், நிகிதா கைது செய்யப்படலாம். ஆனால் இதில் நீதிபதி மாண்புமிகு நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் கவனத்தில் கொள்ளணும். என்னென்னா, காவல்துறைக்கு பாடம் புகட்டுவோம் இந்த வழக்கில் அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு பெரிய அச்சத்தை பல காவலர்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னும் போது, இனிமேட்டு ஒரு இப்போ தேர்தல் காலம்ன்ற போது இப்போது அஜித்குமார் கொலை வந்து அரசுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் அடிச்சு. அப்போ ஒரு 5 காவலர்கள் மன்னிப்பு கேட்குற அளவு வந்து முதல்வரே எடுத்த உடனே அம்மா சாரிம்மா அப்படின்னு கேட்குறது, அது வந்து இது வரைக்கும் அதை கேட்குற அளவுக்கு முதல்வர் இறங்கி கொண்டு வந்து அது ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிமிடிலாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பலர் வந்து பல தலைவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் நிச்சயமாக இந்த கேஸு கன்விக்ட் ஆகிடும், தண்டனை உறுதி செய்யப்படும். ஏன்டா அரசு இழப்பீடு கொடுத்துருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ, அப்போ தவறே இல்லைன்னா அரசு எப்படி இழப்பீடு கொடுக்கும்? அப்போ அதுக்குண்டான அரசு கொடுத்த இழப்பீட்டை வந்து நிச்சயமாக இவர்கள் தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. இது அனுமானத்தில் சொல்ல போகிறோம். இது சிபிஐ எந்த விசாரணையும் நம்ம ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, அரசு இழப்பீடு கொடுத்துருக்கு. அப்போது சிபிஐ தன்னோட வேலையை கவனமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சிபிஐ நினச்சிருந்தா பெயில் கொடுக்கலான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் சிபிஐ பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவங்க சட்டத்தில் இடம் இருக்குது, சிபிஐ சட்டத்தில், சிபிஐ கோர்ட்டு தனி இருக்குது, அவங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. நிகிதாவை கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கும் சிபிஐயில் இடம் இருக்குது, அவங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அதனால் நிகிதா கடைசி வரைக்கும் கைது பண்ணாமல் இருக்க முடியாது. வாழும்போதே அனுபவிக்கக்கூடிய தண்டனையாக நிச்சயமாக அந்த ஊரில் நிறைய பேர் மது அருந்தக்கூடிய பையனாக இளைஞர் மருத அருந்துவான், விளையாட்டாக இருப்பான், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவான் அப்படின்னா அந்த ஊரில் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப எல்லா கடைக்காரங்களும் அவனுக்காக ரொம்ப பேட்டியெல்லாம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதனால் இந்த அஜித்குமார் மரணம் வந்து இந்த 6 மாதமாக தொடர்ந்து மற்ற சம்பவங்களோட ஒப்பிட்டே இருக்குது. இப்போ தேர்தல் காலத்தில் கூட அந்த பகுதியில் தொகுதியில் வந்து எதிர்கட்சி மற்ற கட்சிகளை இந்த அஜித்குமார் படுகொலையை வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இன்றைக்கி அரசுக்கு எதிரான ஆயுதமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி நிகிதா கைது தேர்தலில் வந்து சாத்தான்குளம் வழக்கு இருந்ததோ அதே மாதிரி அது கூட கொஞ்சம் மறக்கடிக்கப்பட்டிருக்கு. அந்த காலம்ன்றதுனால கொஞ்சம் இது கொஞ்சம் சுட இருக்குது 6 மாதத்தில். அதனால் தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி நிகிதா கைது செய்யப்படுவாங்க. நிகிதா அந்த அளவுக்கு சிபிஐ விடாது. அடுத்து சிபிஐ தரப்பில் என்ன அதிரடி இருக்குது, என்ன அறிவிப்பு இருக்குது அப்படின்றத நீதிமன்றம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். விசாரணையில் இருக்கனால இதை பற்றி வேறு எதுவுமே பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கும். தொடர்ந்து பிப்ரவரி 17ஆம் தேதி வழக்கு வர இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பேசலாம். அஜித்குமார் லாக்அப் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.